கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஊழியக்காரன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார், நமக்கு உபதேசிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் என்று அநேகர் மூலமாக நமக்கு அநேக விதமான ஆலோசனைகளையும் எச்சரிப்பையும் உபதேசத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் எத்தனையோ முறை நாம் அதை அசட்டை பண்ணி அதற்கு கீழ்ப்படியாமல் அதை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது அதை நினைத்து ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்வோம். தேவனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே உம்முடைய உபதேச வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் மூலமாகவும் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் மூலமாக நீர் பேசின வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் செவி கொடுக்காமல் மீண்டும் மீண்டுமாக பாவத்திலே விழுந்து எங்கள் ஆத்துமாக்களை கரைப்படுத்தி ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம் ராஜா. தயவாய் எங்களை மன்னித்தருளும். இனி நாங்கள் அப்படி அந்நிய சத்தத்துக்கு செவி கொடாமல் உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் பாவ அறிக்கை செய்து தேவனுடைய அன்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.